ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ASP.NETல வெப் ஏபிஐனா என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெப் ஏபிஐனா என்னன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிஐனா என்னன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஏபிஐனா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸு. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஃபுல் ஃபார்மு ஏபிஐனா. ஸோ ஏபிஐ எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏபிஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெப் ஆப் இன் ப்ரௌசர்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா HTTP ரிக்வெஸ்ட் வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணோம். ஸோ இந்த இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐக்கு வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இந்த ஏபிஐ வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வருக்கு சென்ட் பண்ணி, ஸோ வெப் சர்வர் அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸில் என்ன டேட்டா எந்த ரிக்வெஸ்ட் வந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஏபிஐ மூலயமாவே வந்து இன்டர்நெட்டுக்கு சென்ட் பண்ணி அது வந்து நம்மளுடைய ப்ரௌசர் இல்லை வெப் ஆப்பில் வந்து வருது. ஸோ இப்படி தான் வந்து வெப் ஏபிஐ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து புரியலன்னா வீடியோவை கண்டினியூஷனாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது ரியல் டைமில் அப்படின்றத இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Zomato ஆப் இருக்குது. ஸோ Zomato ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. அந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி பாய் அந்த ப்ராடக்டை வந்து பிக்கப் பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்போ அந்த ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேப்பில் லொக்கேஷன் வந்து காட்டும், இங்கே தான் அந்த டெலிவரி பாய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்றைக்காவது வந்து இந்த மேப் வந்து எப்படி வந்து காட்டுது அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்லேருந்து தான் இந்த சர்வீஸே வந்து எடுக்கிறாங்க. ஸோ Zomato வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்புக்கு வந்து கூகுள் மேப்புக்கிட்டேருந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகுதுன்றத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாய் வந்து பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே தான் வராரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இன்பிட்வீனில் கூகுள் மேப்புக்கும் Zomato ஆப்புக்கும் 2 ஆப்புக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஐ தான் மஸ்ட் யூஸ் ஆகும். ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 2 அப்ளிகேஷனையும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏபிஐ வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாத இன்னொன்று வந்து இப்போ கூகுள் மேப்பு வந்து நீங்கள் அவங்களுடைய டேட்டாவை வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து யாருமே வந்து டேட்டா பேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, சர்வரை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து இந்த Zomato ஆப்பும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கூகுள் மேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரோம்லேயே போயிட்டு வந்து டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ 1000 மேப் சர்ச்சுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சார்ஜ் வந்து பண்ணுவாங்க கூகுள் சைட்லேருந்து, கூகுள் மேப் சைட்லேருந்து. ஸோ இது எல்லாமே வந்து Zomato ஆப்பு, ஸ்விக்கி ஆப்பு, இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து கூகுள் மேப் சர்வீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ஏபிஐ வந்து ஒர்க் ஆகும். ஸோ சாதா சின்ன விஷயத்தில் கூட ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை வந்து பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த மொபைல் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது. இது ஏபிஐ வந்து டேட்டா பேஸ், அதாவது சர்வர்லேருந்து எடுத்து மறுபடியும் ரெஸ்பான்ஸ் வந்து தருது. ஸோ இன்னும் எளிமையாக புரியணும் அப்படின்னா ஒரு யூசர், அதாவது நீங்கள் தான் வச்சுங்க, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே வந்து மெனு வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க. யாருக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டர்கிட்ட ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அந்த வெயிட்டர் போயிட்டு கிச்சனில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் எடுத்தாந்து உங்கள் டேபிள்லே வந்து அதை வந்து சர்வ் பண்ணுறாரு. ஸோ இன்பிட்வீனில் இந்த வெயிட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபிஐயாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து ரியல் டைமில் வந்து நடக்கிற விஷயம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐயில் மொத்தம் 4 மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதாவது ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது. கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 4 மெத்தடுமே வந்து பார்த்திங்கன்னா json ஃபார்மேட்டில் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகும். ஜேசன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ இதை தான் வந்து ஜேசன் சொல்லுவாங்க. ஸோ ஜேசன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆப்பிலேருந்து நீங்கள் வந்து ஏபிஐ மூலயமா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கெட் ஏபிஐ யூசர் $ID, அதாவது வந்து பார்த்திங்கன்னா query வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அதாவது ஐடியை யூஸ் பண்ணி ஒரு யூஸரை வந்து கெட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எப்படி ரெஸ்பான்ஸாக வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்கே வந்து 2
ப்ராக்கெட் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இடம் வந்து முடியுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மெட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு ஜேசன் ஃபார்மெட்டில் வருது, எக்ஸ்எம்எல் ஃபார்மெட்லேயும் வரும் ஒரு சில இதில். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஃபார்மெட்டில் தான் வரும். இது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸி, லைட் வெயிட்டுன்றதுனால, அது மட்டும் இல்லாத ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சர்ச்சும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லா ஃபார்மெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ இது நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு லேட்டராக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஏபிஐனா என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் வெப் ஏபிஐனா இந்த ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வெப் ஏபிஐ, அதாவது ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டு. ஸோ இதை வந்து போயிட்டு நம்ம சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்கறதுனுடைய வேலை தான் வந்து ஏபிஐ. ஸோ இதை தான் வந்து வெப் ஏபிஐன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.